இந்தியன் ரோட்ஸ்ல இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கார்கள் இருக்கு. தினம் தினம் புது புது கார்கள் லான்ச் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்தியன் மார்க்கெட்ல இதுவரை ரொம்பவே விசித்திரமான இந்த மாதிரியான டிசைன்ல எல்லாம் கார்கள் விட முடியுமா? அதுவும் கான்செப்ட் கார்ல ப்ரொடக்ஷன்ல வந்து மக்களுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு டாப் 3 விசித்திரமான கார்களை வந்து பாத்திரலாம். மூணாவது பாத்தீங்கன்னா டெம்போ ஹேண்ட் சீட் அப்படிங்கிறது. சோ இன்னைக்கு கூட கிராமப்புறங்கள்ல நீங்க வந்து பாத்திருப்பீங்க. சோ ஒரு குட்ஸ் டைப்பாவும் இதை யூஸ் பண்ணாங்க. ஆட்டோ ரிக்ஷா மாதிரியும் யூஸ் பண்ணாங்க. 1960ல ஃபோர்ஸ் மோட்டார்ஸால லான்ச் பண்ணப்பட்டுச்சு. முன்னாடி பஜாஜ் டெம்போன்னு இருந்து அதுக்கப்புறம் அதை ஃபோர்ஸ் வாங்கிட்டாங்க. ரொம்பவே விசித்திரமானது. இதை ஸ்டார்ட் பண்றது எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்கும். இன்னைக்கு கூட இது வந்து கிராமப்புறங்கள்ல நார்த்ல நிறைய இடங்கள்ல இதை வந்து பார்க்கலாம். ரெண்டாவது இடத்துல ரொம்பவே குட்டியான இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் காரான ரேவா 2000 அந்த டைம்ல இது வந்து லான்ச் ஆச்சு. ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா ரொம்ப குட்டியானது. ஆனா இது 4 சீட்டர். உங்களால நம்பவே முடியாது. சோ ஒரு ஃபுல் டைம் சார்ஜ்ல 80 கிலோமீட்டர்ஸ் வந்து போகும். இதனுடைய ஃப்ரண்ட் பேனட் ஓபன் பண்ணீங்கன்னா அங்கதான் ஒரு ஸ்பேர் வீல் உண்டு. ஒரு சின்ன டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்திருந்தாங்க. ரொம்ப குட்டியா இருக்கும். இப்ப கூட பெங்களூர்ல நிறைய இடங்கள்ல இந்த ரேவா இப்பவும் ஓடிட்டு இருக்கு. முதலாவது பாத்தீங்கன்னா சிப்பானி பதல் அப்படிங்கிற ஒரு கார். அதாவது நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே வித்தியாசமா இருக்கும். சோ ஒரு 3 வீல் கார் இது. நீங்க பாக்குறீங்கல்ல, பார்க்கும்போதே நமக்கு சிரிப்பா வரும். 1973ல இது வந்து லான்ச் ஆயிருந்து. 2 ரேர் வீல் ஒரே ஒரு ஃப்ரண்ட் வீல் அப்படின்னு சொல்லி ரொம்ப விசித்திரமா இருந்துச்சுனாலும் இதால கஸ்டமர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண முடியல. அதனால ரொம்பவே மிசரபிளா ஃபெயில் ஆயிடுச்சு.